ஹலோ கைஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் கோளாறு எபிசோட் 10 ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். பட் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, ஒரு ட்ரக் கடத்துகிற மாஃபியா கும்பல் தங்களுடைய ட்ரக்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறதுக்காண்டி ஹாங்காங்கில் இருந்து தாய்லாண்டுக்கு வந்திருப்பாங்க. அதுவும் மெயினாக கல்யாணம் பண்ணுற சாக்கில் ஃபூவோடைய ஹோட்டலில் தான் வச்சு அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட போலீஸுமே நேராக ஃபூ கிட்ட வந்து இதை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவனுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக தக்க சமயமாக பார்த்து அவங்கள போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பான். ஆனா அதுல அந்த மாப்பிளக்காரன் மட்டும் எஸ்கேப் ஆகி அங்க இருந்து ஓட அந்த வழியா வந்துகிட்டு இருந்த மோமோவை தான் வச்சிருந்த கன்னால ஷூட் பண்ண பார்த்திருப்பான். பட் அந்த சமயம் கரெக்டா ஃபூ அவனை வந்து காப்பாத்தி அவனுக்கு பதிலா அந்த குண்டடியை இவன் வாங்கி நேரா நம்ம மோமோடைய மடியிலேயே சாஞ்சிருப்பான். அதோட தான் இந்த எபிசோட கண்டினியூ பண்றாங்க. ஒரு வழியா ஃபூவை ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மாப்பிளக்காரனையும் ஒரு வழியா போலீஸ் எல்லாம் பிடிச்சி எல்லாரையும் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்க. அந்த டைம்லயே அந்த பூனை வயசுக்காரன் சும்மா இல்லாம, நான் அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணம் எல்லாம் இவ்வளவு கிராண்டா வேணான்னு கேட்டியா, இப்ப பாரு கூண்டோட நம்மள கொத்தா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கல்யாணம் பொண்ணுக்கிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கியான். அவன் இருந்துகிட்டே நான் என்ன கனவா கண்டேன், எனக்கும் முன்ன பின்ன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் இருக்கும்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரோட சண்டையை பார்த்துட்டு போலீஸே பொறுக்காம அடைச்சாய் வாய முடுங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல மொல்ல மாதிரி தனத்தை பண்ணிட்டு இப்படி சில்லறத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அமைதியா இருக்கணும் சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்டி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஹோல் சம்பவத்தையும் மீடியாக்காரங்க கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே நம்ம ஆட்கள் இந்த விஷயத்தை பத்தி மீடியா பீப்புளுக்கு தெரியாம வச்சிருக்கணும் தான் நினைச்சிருந்திருப்பாங்க. பட் இப்ப கன் ஷாட் எல்லாம் நடந்திருக்கு, ரொம்ப பெரிய விஷயங்கிறதுனாலதான் மீடியா பீப்புளுமே இப்போ உள்ள வந்திருக்காங்க. பட் ஹோட்டலை பத்தி அவங்க எதுவும் தப்பான நியூஸ் எல்லாம் சொல்லல. மாறா ஒரு சாதாரண ஹோட்டல் ஓனர் போலீஸ் கூட சேர்ந்து அப்பேற்பட்ட ட்ரக் மாஃபியா கும்பலையே பிடிச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மூவி ஃபீல் தான் கிடைக்குது அப்படின்ட்டு அவனை பத்தி பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் இப்ப ஃபூ அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலோடைய டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்துலயே தான் மோமோவும் ஃபூ எப்ப கண்மளிப்பான்னு சொல்லி அவனே ரொம்ப கவலையோட பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஃபூ ஹோட்டல்ல வச்சு நீங்க இருந்து சீக்கிரம் கிளம்ப மோமோன்னு சொன்னது, இதுக்கப்புறம் நீ இன்டர்னலா வர வேண்டாம் மோமோ அப்படின்னு சொன்னது, இவனுக்காண்டி ஓடி வந்து அந்த குண்டடியை வாங்கினது, இதெல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு நம்ம தான் இவரை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டா ஃபூவுமே மெதுவா கண் முழிக்க இவருக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சு ஓடி போய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் தான் பண்றான் மோமோ. ஒரு மாதிரி இவங்களுக்குள்ளே எமோஷனலா போய்கிட்டு இருக்கு. அப்பதான் மக்களே ஒரு சடன் ட்விஸ்ட், ஃபூ அவனோட பெட்ஷீட்டை விலைக்கு ஜம்முன்னு ஒரு கோஸ் சூட்ல தான் உட்காந்துருக்கா. அப்ப இவனுக்கு குண்டடி படலையா அப்படின்ட்டு நம்மளே ஷாக் ஆனா அப்படியே நமக்கு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த குண்டடியை அவன் வாங்குறதுக்கு முன்னாடியே ரயான் குறுக்கால பூந்து அந்த குண்டடியை வாங்கியிருப்பான். ஏதோ நமக்கு தான் குண்டடி போட்டுடுச்சு போல அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியில தான் ஃபூமே அங்க மயங்கி விழுந்திருப்பான். மூமோவுமே அவனுக்கு தான் ஏதோ அழிச்சு போல அப்படின்ட்டு அவன்கிட்ட உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கேன். பாவம் இங்க நம்ம ரயானு தான் என் பாச தொடணும்னா என்னை தாண்டி தான் தொடணும்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு, எப்பா அவங்க சமாச்சாரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுடா, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பட்டிக்க, இல்லடா இங்கே பாடி ஆயிருவேன்னு சொல்லி கதறிட்டு இருந்திருப்பான். அதோட அங்க பிளாஷ்பேக் முடிச்சு இப்ப பிரசன்ட்ல நம்ம ஃபூவும் மோமோவும் ரயனை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. பாவம் யாரு பெத்த பிள்ளையா நமக்காண்டி நெஞ்சில குண்டெல்லாம் வாங்கியிருக்கானேன்னு ஃபூ அவனுக்கு நன்றி சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் பாஸ், இது என்னுடைய கடமை, அது மட்டும் இல்லாம இந்த துன்பத்திலே எனக்கு ஒரு இன்பம் நடந்திருக்கு போஷ் அப்படின்னு வெண்பனி மலரே என் சுவாசம் உயிரில் பொது வாசம் பெறுதே உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை பொது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்பும் காதலன் வாலிபம் தேய்ந்த பின்பும் கூச்சம் தான் என்ன காற்று பறக்கும் காத்தாடியானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நான் பச்சையானே மாலை வரம் நானே வேட்டையானே அப்படின்ட்டு பயங்கரமா ரொமான்டிக்கா பாட்டு படிக்கிட்டு இருக்கேன். ஐயையோ பயப்பிள்ளைக்கு கன்சாட் வாங்கினதுனால சைடு எஃபெக்ட் ஆகி மண்டை குழம்பி போயிடுச்சு போலயே அப்படின்னு பூ பார்த்துக்கிட்டு இருந்தா அப்பதான் அங்க அதிசயமா ஜாங் அந்த ரூமுக்குள்ள பழம் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வரா. இவங்களை பார்த்தோன்னே அவ திருன்னு முழிக்க அப்பதான் பூக்கு எல்லாமே புரியுது. பாட்டு பாடினதுக்கு பின்னணியில இந்த பொண்ணுதான் இருக்கான்னு. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு அவங்கிட்டே கேட்க, ஒன்னும் இல்ல பாஸ், எனக்கு குண்டடின்னு சொல்லி பார்க்க வந்தாங்க, அப்படியே எங்க 2 பேத்துக்குள்ள பத்திக்கிச்சு பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது ஏதோ காட்டு தீ பத்திக்கிச்சிங்கிற மாதிரி சொல்றான். ஏதோ ஒண்ணு போனா போட்டோம், உனக்கு உடம்பு ஃபுல்லா சரியானதும் 2 வாரத்துக்கு எங்கேயாச்சும் ஜாலியா இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு வா, காசை பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப தேங்க்யூ பாஸ். அண்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பாஸ், கேண்டில் லைட் டின்னரே அரேஞ்ச் பண்ணி தந்தீங்கன்னா இந்த சின்ன உள்ள ரொம்ப சந்தோஷப்படும் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேண்டில் லைட் டின்னர் தானே, என் அசிஸ்டன்ட் கேண்டி இது கூட பண்ண மாட்டேனா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ பாஸ், ரொம்ப 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 தேங்க்யூ பாஸ் அப்படின்ட்டு அவனு சந்தோஷப்பட எங்கிட்ட ஜாங்கியை பார்த்து, நீயும் தான் ஜாங்க கொஞ்ச நாளைக்கு நீயும் லீவ் எடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்யூ பாஸ் அப்படின்ட்டு அவன் சொல்ல எல்லாரும்
அங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே எங்க கட்டாக அடுத்த சீன்லயே பார்த்தா மோமோக்காண்டி ஒரு பெரிய ஹோட்டலே கட்டியிருப்பான் போல. சோ அதெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சான்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். அங்க வேலை செய்யறவங்களுமே எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு சார், நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இவனும் செக் பண்றேன்னு ஆரம்பிக்கிறான் பாருங்க. புது வீட்டுக்கு நம்ம போனா என்ன பண்ணுவோம், வாஸ்து கீஸ்து கரெக்டா இருக்கான்னு தானே பாப்போம். ஆனா இவன் என்ன பண்றானா, மோமோ கூட ஜல்சா பண்றதுக்கு எல்லா இடமும் ஏதுவாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஒரு இடத்தையும் தடவி தடவி பாத்துக்கிட்டு இருக்கேன். சோஃபால உட்காந்தா கரெக்டா இருக்குமான்னு பாக்குறான். ஈவன் கிச்சன் ஸ்லேப்ல உட்காந்தா கரெக்டா இருக்குமான்னு பாக்குறான். ஈவன் பாத் டப்ல கூட உட்கார வச்சு அவங்க பண்ண போற சம்பவத்தெல்லாம் இப்பவே இமேஜினேஷன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டீங்க. இவன் எங்கிட்டு கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல மக்களே. பைபிள கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் நம்ம மோமோ கேஃபே ஓனரோட கேஃபேல தான் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கியூட்டா போஸ்ட் கொடுத்துட்டு ஜெல்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜெல்பி அந்த ஜெல்பியை யாருக்கோ அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு மாப்பிள்ள நம்ம முகர கட்டைய போய் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு டியான்னு கேட்கவா, வேற யாருக்குடா, என்னுடைய ஃபூக்கு தான் அப்படின்னு சொல்லவா, எப்பப்பப்பா என்ன ஒரு காவிய காதல் அப்படின்னு டியான்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டே இப்பதான்டா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனை நினைச்சு இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் டியானோ ஆமாடா உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. போதும் போதும் நீங்க புழுந்ததில்ல அப்படின்னு நேரா டே கிட்ட வந்துட்டு, ஏண்டா உன்னை ரொம்ப நேரமா அந்த கெஃபே ஓனர் குறுகுறுன்னே பாத்துக்கிட்டே இருக்காருடா அப்படின்னு சொல்லுவான். மச்சான் அவர் கஸ்டமர்ஸ் யாருக்கும் ஏதோ தேவையான சொல்லிட்டு தானே அந்த மாதிரி பாத்துருப்பாரு, நீ ஏதோ தப்பா நினைக்காதடா அப்படின்னு சொல்லுவான். அப்படி தெரியலையா மாமு அப்படின்னு சொல்லுவான். ஐயோ அந்த மாதிரி ஆள் கிடையாதுடா அப்படின்னு சொல்ல, மாமே அப்படின்னு டியான் இந்த பக்கம் இருந்துட்டு, நாங்க கேட்கவே இல்லையா அவரோட பேர் என்னன்னா இப்படி புட்டு புட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். டே அவருடைய டேக பாருடா அதுலயே எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சமாளிக்க, ஓஹோ புரியுது மாப்ள, நல்லா புரியுது. நெக்ஸ்ட் டைமும் நீங்க மீட் பண்ற நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்குவாங்களேன், கண்டிப்பா விதியே நிர்ணயிக்கப்பட்ட ஜோடிக்கு தான் மாப்ள நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க கெஃபே ஓனரு இவங்களுக்காண்டி கேக்கு கொண்டு வராரு. ஆக்சுவலி இந்த ரெசிபியை நாங்க புதுசா ட்ரை பண்ணிருக்கோம், இதை நீங்க டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவா, டியா நீங்க இருந்துட்டு சும்மா இல்லாம இந்த ஸ்வீட்டை மட்டும் தான் நாங்க டேஸ்ட் பண்ண முடியுமா, இல்ல என் ஃப்ரெண்டு உங்களையும் டேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு குதர்க்கமா கேட்க, அந்த பையன் கொஞ்சம் கூட சளைக்காம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணீங்கன்னா பின்னாடி நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லவா. ஆக்சுவலி நான் சொன்னது கேட்க, ஏன்னா லாஸ்ட் பீஸ் இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு இன்டைரக்டா அவங்கிட்ட பிளாட் பண்ணிட்டு போவான் பாருங்க. நம்ம டியானெல்லாம் அதை பார்த்துட்டு மச்சான் செலக்ஷன் வேற லெவலு மச்சான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டீங்க. மோமோவோ உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறடா அப்படின்னு சொல்லவா, நாங்களும் தான் மச்சான் அப்படின்னு டியானோ, நீ ஏதாச்சும் கேடு கெட்ட வேலை பார்க்கணும்னு நினைச்சா எங்களை மாதிரி ஒரு கேடு கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கலைக்க, நீ தாண்டா கேடு கெட்டாலும் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி அங்க எல்லாரும் சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம கடைக்குட்டி டீ என்னடா ஸ்கூல்ல பிரேக் டைம்ல நம்ம ஜீபை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். அங்க நம்ம ஜீபுமே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான் போல. இவனை பார்த்தோன்னே இந்த கிறுக்கு பையன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம டீயா அவனுடைய பேக்ல மாட்டிருக்கிற ஒரு டக்கு செயினை பாக்குறான். ஆக்சுவலி இவன் ஒரு பேய் பொம்மை மாதிரி கொடுத்துருப்பான். நான் கொடுத்த பொம்மையை நீ எதுக்கு மாட்டல, நான் அதை ஜப்பான்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா உனக்காண்டி அப்படின்னு சொல்லுவான். நான் கேட்டேன் அவன்கிட்ட, இருந்தாலும் அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, அது பாக்குறதுக்கு அச்சஸ் எல்லாம் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு இவனை கையை வச்சு ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னே எனக்கு பிடிக்கல, உன்னை ஞாபகப்படுத்துற அந்த பொம்மை எனக்கு பிடிக்கல, அதனாலதான் தூரப்படுத்தேன். இப்ப தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணாத, எனக்கு எக்ஸாம் இருக்குது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசை பாவம் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியான். நம்மளால அதை கேட்டுட்டு சாரின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்ட்டு அவன் கேட்கவும், உன் லிப்ஸை நான் அன்னைக்கு காயப்படுத்திட்டேன்ல, அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க வர தேவையில்ல, அதெல்லாம் கொஞ்சம் நாள்ல ஆறிடும், ஆனா நீ என் மனசை கஷ்டப்படுத்துற தெரியுமா, அதுதான் ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்ட டீக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் ஜஸ்ட் சும்மா தான் ஜீப்பை டீஸ் பண்ணிருப்பான், பட் இது இந்த அளவுக்கு அவனை காயப்படுத்தி இருக்கான்னு இப்பதான் டீக்கு புரியுது. இன்னொரு பக்கம் மோமோவை மேரேஜ் பண்றதுக்காண்டி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு நாலேஜ் ரிங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரியே கஸ்டமைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்திருப்பான் போல. அது அவனுக்காண்டி கடையில வேலை செய்யறவங்களும் ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவனும் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. அந்த கேப்ல அந்த கடையில வேலை செய்யறவங்களும் அவன் ஏதோ போய மாதிரி எழுதி வச்சிருந்திருப்பான் போல ஒரு லெட்டர்ல, அதை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. யாவும் நீயாய் மாறி போக நானும் நான் இல்லையே, மேலும் மேலும் கூடும் காதல் நீங்கினால் தொல்லையே, தெளிவாக சொன்னால் தொலைந்தேனே ஒன்னால் அப்படின்னு மோமோவை பத்தி கவிதையா எழுதி கொட்டியிருக்காப்ல. இதை படிச்சு பார்த்தா அவங்களுமே ச்சே கவி பேரரசி ஏஆர் ரகுமானே மிஞ்சிட்டீங்க போங்க சார் அப்படின்னு பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவனா அப்படின்னு ஷேக்ஸ்பியருக்கே சித்தப்பா பையன் அப்படின்னு அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த அம்மாவை இதை பார்த்துட்டு எப்பா எப்பேற்பட்ட காதல் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பூரிப்புல இருக்காங்க. எங்க அதுக்கப்புறம் நம்ம மோமோக்கு நம்ம ஃபூ தான் கால் பண்ணி இந்த மாதிரி கோல்டன் டைம்ங்கிற லொகேஷனுக்கு வந்து சேதுரி அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இவனும் அதை பார்த்துட்டு கோல்டன் டைமா அப்படின்னு நேரம் அந்த ஹோட்டலுக்கு தான் வரான். பார்த்தா
உள்ளக்க வரும்போதே அவனுடைய பிக்சர்ஸ் தான் அங்கே இங்கேன்னு இருக்குது. என்னது இது அப்படின்ட்டு புரியாமல் அவனும் ஃபூ இருக்கிற ரூமுக்குள்ளே வந்து என்ன ஃபூ இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், இந்த ஹோட்டல் தான் மோமோ கோல்டன் ஹோட்டல். நம்ம இங்கே இருக்கிற டைம் எல்லாம் ரொம்பவே ப்ரீஷியஸாக நமக்கு அமையும். இந்த ஹோட்டல் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், என்ன கேட்குறீங்க? இங்கே இருந்தனா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஃபூ அப்படின்னு சொல்லவும், ஆனால் இந்த ஹோட்டலில் நம்ம மட்டும்தான் மோமோ இருப்போம் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஃபூ கீழே அப்படியே முட்டி போட்டு என்னை மேரேஜ் பண்ணிப்பியா மோமோ அப்படின்னு ரொம்ப சீரியஸாக அவன் இவனுக்குன்னு எழுதின போயம், அதாவது முன்னாடி எழுதின போயம்லாம் இல்லை, இந்த தடவை ரொம்ப சீரியஸாக எழுதி அவன் கிட்ட சொல்லிட்டு என்னை மேரேஜ் பண்ணிப்பியா மோமோ அப்படின்னு கேட்க, இங்கே மோமோக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கண்டிப்பாக ஃபூ அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் என்ன ஃபூ அவன் வாங்கி வச்சிருந்த ரிங்கில் இருந்து ஒன்று எடுத்து அப்படியே மோமோ கையில் போட்டு விட்டுட்டு அவனுக்கு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக போய் அவங்க 2 பேரும் அந்த வீட்லேயே பயங்கர ரொமான்டிக்காக இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம டியான் அங்கே ஹோட்டலில் வச்சு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. டியானே கேட்குறான் கிட்ட, என்னடா உங்கள் அண்ணன் மோமோ காண்டி ஒரு ஹோட்டலையே கட்டியிருக்காராமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்கவும், ஆமாடா அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா எங்கள் அண்ணன் மோமோட பேர்லேயே அந்த ஹோட்டலை எழுதி வச்சிருவான் அப்படின்னு சொல்லவும், அப்பாடே அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பாடுறா அப்படின்னு டியானா, நானும் இந்த மாதிரி யாரையாச்சும் பெரிய ஆளாக பார்த்து செட்டில் ஆகலான் இருக்கேன்டா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயில் கம்பெனி ஓனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரு நீ பிளே பாய் பையா எப்படி நீ எல்லாம் செட்டில் ஆகலாங்கிறத பற்றி யோசிக்கிற அப்படின்னு கலைக்க. அதெல்லாம் அப்படித்தான். இதுக்கப்புறம் நான் அந்த பிளே பாய் கேரக்டரை விட்டுட்டு ஒரு உண்மையான லவ்வை தேடி போறேன் அப்படின்னு சொல்லுவா. போடா போடா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்ம டியானு இதுக்கு முன்னாடி ஒரு பையன் அவனுக்கு ஷூலேஸ் கட்டி விட்டு இருந்திருப்பால, அந்த பையன் அந்த வழியாக போகிறத தான் பார்க்குறான். 1 செகண்டா அப்படின்னு டேக்கிட்ட சொல்லிட்டு இவனும் நேராக அவன் கிட்ட வேக வேகமாக ஓடி வர, பார்த்தா அவன் ஏதோ ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பான் போல. அவன் மேலேயே முட்டையே ஃபுல்லாக தெரிச்சிருது அவங்க 2 பேர் மேலேயும். ஐயோ அப்படின்ட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீயா அப்படின்னு அந்த பையன் பார்க்குறான். அவன் நான் தான். நீ என்ன இந்த ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்கவும், என் யூனிஃபார்மை பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீ இந்த கேள்வி கேட்குற அப்படின்ட்டு அவன் மொக்க பண்ணி விட்றான். அடுத்த சீன்லேயே பார்த்தா ஷர்ட் ஃபுல்லாக ஜூஸ் கரையாக இருந்ததுனால 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே அந்த பையன் ஒரு பனியனை போட்டுட்டு வரான். இவன் கிட்ட ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லவும், இவன் என்னடா நேராக அவனோட பனியனை கழட்ட போறான். டேய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கையில் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சு, இதைத்தான் நீ மாற்றிக்க சொன்ன அப்படின்னு சொல்லவும், ஐயா நான் வேற ஒரு மாதிரி நினைச்சேன் அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி கண்ணடிக்க, என்ன நம்ம பார்த்தே 2-3 டைம் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு என் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசையா அப்படின்னு கேட்கவும், எனக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்தே ஒரு ஆசை தான் அப்படின்ட்டு இவனா, நம்ம 2-3 டைம் சந்திச்சுக்கிட்டோம், இருந்தாலும் உன் பேர் என்னன்னு நான் கேட்கல பாரு அப்படின்னு கேட்கவும், எப்போதுமே காஜிலேயே சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி கேட்க தோணும் அப்படின்னு மொக்க பண்ணி விட, சரி சரி என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணாத, என் பேரு டியானு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், தன் பேரு மார்க்னு சொல்றான். ஓகே மார்க், உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், எனக்கான சந்தோஷம் இல்லை அப்படின்னு கீழே அவன் ஷூலேஸ் கெட்டாம விட்டுருக்கிறத தான் பாக்குறான். கீழே குனிஞ்சு அவனுக்கு அப்படியே கட்டி விட்டுட்டு, சரி ஓகே சார் இதுக்கப்புறமாச்சு யாரையும் கஷ்டப்படுத்தாம இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு வழியை கேட்ட, இவனும் வேற வழி இல்லாம அங்க இருந்து போறான். இன்னொரு பக்கம் நம்ம கெஃபே ஓனர் எங்க இருக்காரு அப்படின்னு கெஃபேக்குள்ளதான் உள்ளக்க நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் பின்னாடி வந்துட்டு, என்னையா தேட்டீங்க அப்படின்னு கேட்கவும், அது உங்களை தேடல, உள்ளக்க நான் காஃபி குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இவனு சமாளிக்கிறான். ஓஹோ சரி ஓகே உள்ளக்க வாங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி லேட் ஆயிரும் நான் சீக்கிரமா போனேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன் அப்படிங்கவும், என்னது அது காஃபியா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ சரி சரி அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கெஃபே ஓனர் அந்த வழியா வர்ற காரை பாக்குறாரு. கீழே பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கு. உடனே டேமால தண்ணி போட்டக்கூடாதுன்னு சொல்லி இவர் தான் குறுக்கால வராரு. கரெக்டா அந்த காருமே அந்த தண்ணியை வாரி இவர் மேலேயே அடிச்சுட்டு போயிருது. இவரும் பார்த்தா சொட்ட நிக்கிறாரு. இதை பார்த்துட்டே பதறி போய், என் ஷர்ட்டை வேணா நீங்க போட்டுக்கிறீங்களா அப்படின்ட்டு அவன் கையில வச்சிருந்த ஷர்ட்டை காமிக்கிறான். அவருமே உடனே அவருடைய ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே தொடச்சி விட்டுக்கிட்டே, அதுக்கு எதுவும் நான் பே பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்க, இவனும் என்ன சொல்லணும்னு தெரியாம அவரே தான் பெக்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சுத்தி முத்தி யாரும் இவரை பார்த்துடக்கூடாதுன்ட்டு இவன் கையில உள்ள ஷர்ட்டை அப்படியே அவர் மேல போத்தி விட்டுட்டு, நீங்க அதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சரி அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீயாவே காஃபி ஆஃபர் பண்றேன் அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு நேரா கஃபேக்குள்ளதான் போறாரு. அடுத்த சீன்ல நம்ம மோமோ ஃபூவோடைய அந்த கோல்டன் டைம்ங்கிற ஹோட்டலுக்கு தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். டியானுமே அதை பார்த்துட்டு, எப்பா பெருசா இருக்குடா, செம்ம லக்கியான ஆளுதான் நீ போ அப்படின்னு சொல்லி பூரிப்பா பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் டேயும், எங்க அண்ணன் எவ்வளவு உன்னை லவ் பண்றான்னு இதை பார்க்கும் போதே தெரியுதுடா அப்படின்னு சொல்றான். அப்ப டியானுமே அவன்கிட்ட, சரி ஓகேடா அவர் இங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா என்ன அப்படின்னு கேட்கும். இவனா ஆமாடா அங்க வச்சு பண்ணாரு அப்படின்னு சொல்ல, செம்மாடா நீ கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் 2 பேத்துக்கும் கல்யாணம் தான், சீக்கிரமா நாங்களும் அதுக்காண்டி சூட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் போலியே மணமகன் தோழர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இங்க வச்சு நீங்க ஏதோ ஜலப்புல செங்கு பண்ணீங்களா அப்படின்ட்டு அவனும் கையை வச்சு கட்டிக்கிட்டு இருக்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு மூமுக்கு கேட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கே. சரி உனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 2 டைம் கண்ணை சிவிட்டு அதுலயே நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லவா. இவனும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டாயிங்னு 2 டைம் கண்ணை சிவிட்டுறான். இவங்களும் அதுக்கப்புறம் மோமோ ஒரு இடத்துக்காக கூட்டிட்டு போய் இங்க வச்சு பண்ணாரான்னு கேட்க, அவனுமே பூ கூட இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டாயிங்னு கண்ணை சிமிட்டுறான். பைபிள முரட்டு சம்பவமா தான் பண்ணிருக்கீங்க போலயே அப்படின்ட்டு நம்ம ஆட்களும் பேசி சிரிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கடைக்குட்டி ஸ்கூல்ல வச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டைம் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நேரா
வேக வேகமா ஓடி வந்து அவன்கிட்ட மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மச்சான் உன் குட்டி கொல்லி இருக்கான்ல அப்படின்னு சொல்ல வர டேய் அவனை நான் மட்டும் தான் அந்த மாதிரி கூப்பிடுவேன் அப்படின்ட்டு சொல்லவும் டேய் இப்ப அது முக்கியம் இல்லடா அவன் ஒரேடி அந்த ஸ்கூலை விட்டு போறானாண்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட டீ ஷாக் ஆகி என்னடா சொல்ற நீ அப்படின்னு கேட்க ஆமாடா டீச்சர் கிட்ட அவன் பேசிட்டு போனதை நான் கேட்டேன்டான்னு சொல்லவும் இவனும் வேக வேகமா நேரா அந்த டீச்சர் கிட்ட வந்து டீச்சர் ஜீப் அப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு எங்க டீச்சர் போனா அப்படின்னு கேட்கவும் அது எனக்கு தெரியாதுப்பா அவன் என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா எங்க போறான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லவும் ஐயோ அப்படின்ட்டு அவனும் நின்றுக்கிட்டு இருக்கா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அவன் எங்க போயிருப்பான்ட்டு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா இவனும் அதுக்கப்புறம் ஜீப் எங்கெங்கெல்லாம் இருப்பானோ அங்கெல்லாம் தேடி பாக்குறான் பட் ஜீப் எங்கேயுமே இல்ல பார்த்தா நம்ம ஜீப் எங்க வந்திருக்கானா கடைசியா கஃபே ஓனருக்கு பாய் சொல்லிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கான் அவருமே இவனுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்துட்டு சரிடா என்னால இவ்வளவுதான் வாங்கி தர முடியும் உனக்கு அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல டீச்சர் உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் நீங்க எனக்காண்டி ஜாப்பனீஸ் சொல்லி தந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை ட்ரிங்க்ஸ் வாங்கி தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி தானடா அப்படின்னு அவரும் பாசமா இவன் கிட்ட பேசுறாரு இன்னொரு பக்கம் நம்ம டீ அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா கெஃபே கிட்டக்க தான் வந்துகிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து ஜீப் அங்க கார்ல ஏறி போற மாதிரி தெரிய இவனும் அப்புறம் பின்னாடியே ஜீப்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வரான் பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த கார் ஸ்டார்ட் ஆகி கிளம்பி அங்கிருந்து போயிருது கடைசியில அந்த காரை மிஸ் பண்ணிட்டு அவனுமே சோகத்துல நின்றுக்கிட்டு இருக்க பார்த்தா அங்க சைட்ல தான் நம்ம ஜீப் கஃபே ஓனர் கூட உட்காந்துருக்கான் பைபிள் அந்த கார்ல போல இவனை மாதிரியே ஒரு எல்லோ கலர் ஹூடி போட்டு இருந்தவன் தான் அந்த கார்ல ஏறி போயிருக்கான் அதைத்தான் இவனை தப்பா நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இப்ப இவனை பார்த்து சந்தோஷத்துல நேரா அவன் கிட்ட வர நீ ஏன்டா இங்க வந்திருக்க அப்படின்ட்டு அவன் கேட்கவும் ஒண்ணு இல்ல உனக்கு நான் பாய் சொல்ல முடியாம போயிருமோன்னு தான் நினைச்சு இங்க வந்த அப்படின்னு சொல்லவும் உன் பாய் எல்லாம் யாரா இப்ப கேட்டா தேவையில்லாம இப்ப எதுக்காண்டி நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கவும் ஒண்ணு இல்ல நீ இந்த ஸ்கூலை விட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் ஸ்கூலை விட்டு போறேன்னு யாரா உனக்கு சொன்னது நான் ஜஸ்ட் ஜப்பானுக்கு போயிட்டு திருப்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லவும் உண்மையாவா அப்ப நீ இந்த ஸ்கூலை விட்டு போறது இல்லையா நம்ம 2 பேரும் 12th ஸ்டாண்டர்ட் ஒன்னா தான் படிக்க போறோமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆனா எனக்கு சந்தோஷமா இல்லடா அப்படின்னு அவன் மொக்க பண்ணி விடுறான் இவங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசுறதை கேட்டுட்டு இருந்த கெஃபே ஓனருமே ஜீப்பு கிட்ட யாரு இது ஜீப் அவனுடைய ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் இல்ல டீச்சர் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் சொல்லவும் நீங்க யாரு நீங்க தான் இவனுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு நம்ம டீ கேட்கிறான் அப்படிலாம் இல்ல இவன் எனக்கு சொல்ல போனா தம்பி மாதிரி அப்படின்னு கெஃபே ஓனர் சொல்லவுமே தான் நம்ம டீக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஒரு வழியா ஜீப்பு இப்போ வரைக்கும் சிங்கிலா தான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இவனுக்கு பயங்கர ஹாப்பி அடுத்த சீன்ல நம்ம கெஃபே ஓனர் இது வரைக்கும் அவர் ஃபுவோட ஹோட்டல்ல மட்டும்தான் வேலை பார்க்காம இருந்தாப்ல இப்ப அதையும் பண்றாப்ல பார்ட் டைமரா அங்க ஜாயின் பண்ணிருக்கான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம ஜாங்கோ மற்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான் நீங்க கவலையே படாதீங்க பார்ட் டைமருக்கும் இங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயி மாதிரி எல்லா சலுகைகளும் கிடைக்கும் ஏன்னா எங்க ஹோட்டல்ல ஃபூ ரொம்பவே கைண்டு சாஃப்ட் அது மட்டும் இல்லாம ஹேண்ட்ஸமும் கூட அப்படின்ட்டு அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி நம்ம அசிஸ்டன்ட் தான் ஒரு பக்கம் நம்ம ஜாங்குக்கு ஹாட்டின் விட்டு ரூட் விட்டுக்கிட்டு இருக்காப்ல அதை பார்த்துட்டு நம்ம ஜாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அது மட்டும் இல்லாம இங்க வேலை பார்க்குற நிறைய பேரும் கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருப்பாரு அப்படின்னு இன்டெரக்டா 2 பேரும் அங்க லவ்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே ஹோட்டல்ல தான் நம்ம மார்க்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போது அவன் கையை யாரோ ஒருத்தங்க பிடிச்சி நேரா பாத்ரூம்க்கு இழுத்துட்டு வராங்க யாருன்னு பார்த்தா நம்ம டீயால தான் இழுத்துட்டு வந்து அவகிட்ட பயங்கரமா சம்பவம் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவ உடனே நிறுத்தி இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் எங்க பாரு நான் என்ன பண்ணா நீ சூடாவேன்னு சொல்லு நான் அதை பண்றேன் அப்படின்ட்டு அவ சொல்லவும் நீ என்ன பண்ணாலும் நான் அந்த மாதிரி ஆக மாட்டேன் நம்ம பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள நீ இந்த மாதிரி என்கிட்ட பண்ணலான்னு ட்ரை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறா பிடி கொடுக்காம எங்க டியானோ இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறனோன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலாமா தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்ல போனா டைம் போக போக இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு காதல் மலரலான்னு நம்ம நம்பலாம் ஏன்னா அந்த பையனுக்கு இவனை பிடிக்கும் என்ன இவன் இந்த மாதிரி செல்மிஷம் பண்றது மட்டும்தான் அவனுக்கு பிடிக்காது ஸோ போக போக இவங்களும் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்த சீன்லயே பார்த்தா அங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரே இடத்துல இருக்காங்க நம்ம ஆளு டியானு மார்க் ஒரு பக்கத்துல நிக்க இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பி 2 பேரும் சட்டை போட்டுக்கிட்டு இருக்க இங்க ஜாங்கோ ரேயானு ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் சந்தோஷமா அங்க நின்றுட்டு ஃபூவும் சரி மோமோவும் சரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மோமோவும் ஃபூக்கிட்ட இந்த ஃபேமிலிக்குள்ள நான் என்டர் ஆகிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதுக்கு முன்னாடி இவன் கிட்ட ஒரு கவிதை சொல்லியிருப்பான்ல அதை அப்படியே சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவனுக்கே சொல்றான் இவன் இதை கேட்டுட்டு ஃபூக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது எனக்காண்டி எதுக்கு சைனீஸ் எல்லாம் நீ கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவான் இதை நான் ஜஸ்ட் சாட் ஜிபிடில தான் கேட்டுட்டு மனப்பாடம் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான் இருந்தாலும் ஃபூக்காண்டி அவன் மெனக்கிட்டு இதை பண்ணான்ல அதுதான் விஷயம் ஃபூ அப்படியே அவனை இழுத்து கட்டி பிடிச்சிக்க சுத்தி உள்ள எல்லாருமே இதை பார்த்துட்டு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு கரகோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே ஃபூ மோமோக்கு ஒரு லென்த்தியான கியூட்டான ரொமான்டிக்கான கிஸ் கொடுக்கறதோட அங்க சீனை கட் பண்ணி ஒரு வழியா எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சு சீரீஸையும் மொத்தமா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மக்களே கடையை சாத்திட்டாங்க இந்த சீரீஸ் கண்டிப்பா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல பயங்கர காமெடியாவும் இருந்திருக்கும் சொல்ல போனா மீ அண்ட் தியோட மினி வெர்ஷன் சொல்லலாம் இப்ப சொல்ல போனா நம்ம மீ அண்ட் தியோட சீசன் 2 அதாவது பீச் அண்ட் மீ வந்துருச்சு நம்மள என்டர்டெயின் பண்றதுக்கு அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாத்துருங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி அதை போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குற மக்களே பாய் பாய்